ஓசூர் அருகே பூனப்பள்ளி கிராமத்தில் 60வது ஆண்டு தேசிய அளவிலான கபடி போட்டிகள் ஜனவரி 2026, 24, 25 மற்றும் 26 தேதிகளில் நடத்த பிரம்மாண்ட ஏற்பாடுகள் மும்முரம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே பூனப்பள்ளி கிராமத்தில் 60வது ஆண்டாக தேசிய அளவிலான பிரம்மாண்ட கபடி போட்டிகள் நடைபெற உள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினத்தை முன்னிட்டு கோல்டன் பிரதர்ஸ் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் அமைப்பின் சார்பில் நடைபெற்று வரும் இந்த கபடி போட்டிகளை வரும் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 24, 25 மற்றும் 26 ஆகிய 3 நாட்களில் நடத்த திட்டமிட்டுள்ளது. அதற்கான பிரம்மாண்ட ஏற்பாடுகளை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கோல்டன் பிரதர்ஸ் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் அமைப்பின் நிர்வாகிகளான என் மல்லிகார்ஜுனன், வி.சி. ரெட்டி மற்றும் பைல்மேன் நாராயணப்பா, அண்ணல் அம்பேத்கர் தலைமையிலான வல்லுநர்களால் உருவாக்கப்பட்ட கொள்கை சட்டங்களின் அடிப்படையில் இந்திய குடியரசாக அறிவிக்கப்பட்ட ஜனவரி 26ஆம் நாளை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் பூனப்பள்ளி கிராம இளைஞர்களால் கபடி போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. 1960ஆம் ஆண்டுக்கு முன்னர் எங்கள் கிராம இளைஞர்களுக்கு மத்தியில் மட்டுமே நடத்தப்பட்டு வந்த இந்த கபடி போட்டிகள் அதன் பிறகு குடியரசு தினத்தின் முக்கியத்தை தெரிவிக்கும் வகையில் அதனை கொண்டாடும் விதமாக சுற்றுப்புற கிராமங்களின் இளைஞர்களையும் உள்ளடக்கி நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த 60 ஆண்டுகளாக தலைமுறைகள் கடந்தும் எந்தவித தடங்களும் இல்லாமல் வெற்றிகரமாக கபடி போட்டிகளை நடத்தி வருகிறோம். இப்போது இந்த 60ஆம் ஆண்டில் முறையான ஒரு கபடி கிளப்பை நிறுவி அதன் உறுப்பினர்கள் கபடி விளையாடுவதை ஊக்குவிப்பதையும் தாண்டி அனைத்து சமூக கலாச்சார தொழில்துறை சார்ந்த அனைத்து நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்ளவும் பிற விளையாட்டுகளை ஊக்குவிக்கும் வகையில் பங்கேற்ற திட்டமிட்டுள்ளோம். இந்த நிலையில் வரும் 2026 ஜனவரி 24, 25 மற்றும் 26 ஆகிய 3 நாட்கள் அகில இந்திய அளவிலான ஆடவர் மற்றும் மகளிர் கலந்து கொள்ளும்படி கபடி போட்டிகளை நடத்த உள்ளோம். தேசியம் மற்றும் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதே எங்களின் முழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு நடைபெற உள்ள போட்டிகளில் ஹரியானா லெவன்ஸ், ராஜ் ரைபிள், நாக்பூர் ரயில்வேஸ், சாய் ஹரியானா, பாரத் மாதா டெல்லி, ஊபி ஸ்டேட், தமிழ் தலைவாசல் பெங்களூர், புல்லஸ் மகாராஷ்டிரா, போலீஸ் உமாமகேஸ்வரி கர்நாடகா ஸ்டேட், HMT பெங்களூர், ஆல்வாஸ் மங்களூர், JK அகாடமி, ICF சென்னை, இணக்கம் டெக்ஸ், வெல்ஸ் யூனிவர்சிட்டி, பிரசிட் யூனிவர்சிட்டி, SRM யூனிவர்சிட்டி, சாய் சென்னை, நியூ கலேஷ், கற்பகம் கலேஷ், STA காலேஜ் மற்றும் உள்ளூர் அணிகள் என ஆண்களுக்கான அணிகள் பங்கேற்குள்ளன. அதே போன்று கண்ணகி நகர் சென்னை, சாய் குஜராத், சாய் சொலிட் போர்ட் சென்ட்ரல், ரயில்வேஸ் மங்களூர், ஜெய்காலி பெல்கம், சேரன் காலேஜ் அரியலூர், தமிழ்நாடு போலீஸ் பாரதி திருநெல்வேலி, குருக்கள் ஹரியானா பழனி, எக்ஸ்போர்ட்ஸ் டெல்லி, அரிமா பிரதேஷ், SMBK திண்டுக்கல், சக்தி அரியலூர், PKR காலேஜ் மாஸ்டர் போத்தனூர், வடபிராந்தியா ரயில்வே மற்றும் உள்ளூர் அணிகள் என மகளிருக்கான அணிகளும் பங்கேற்குள்ளன. அகில இந்திய அளவில் அனைத்து மாநிலங்களில் இருந்தும் தலா 20 ஆண்கள் மற்றும் மகளிர் அணிகள் என மொத்தம் 40 அணிகள் பங்கேற்குள்ளன. இதில் சுமார் 5000 முதல் 8000 பேர் வரை பங்கேற்பதற்காக வாய்ப்புகள் உள்ளன. மேலும் ஆண்கள் மற்றும் மகளிர் விளையாட்டு வீரர்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டவர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த போட்டிகளை சட்டமன்ற உறுப்பினர்கள், மக்கள் பிரதிநிதிகள், கார்ப்பரேட் நிறுவனர்கள், வருவாய்த்துறை, தமிழ்நாடு காவல்துறை, மின்சார வாரியம், முன்னாள் கபடி வீரர்கள் மற்றும் அனைத்து தரப்பு நலன் விரும்பிகளின் ஆதரவு மற்றும் ஒத்துழைப்புடன் நடத்தப்பட உள்ளன. பங்கேற்று விளையாடி வெற்றி பெறும் ஆண்கள் பிரிவு அணிகளுக்கு முதல் பரிசாக 3 லட்சமும், இரண்டாவது பரிசாக 2 லட்சமும், மூன்றாவது பரிசாக
4ஆம் பரிசாக முறையே தலா 1 லட்சம் ரூபாய் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே போன்று மகளிர் பிரிவு அணிகளுக்கு முதல் பரிசாக 2 லட்சம் ரூபாய், 2ஆம் பரிசாக 1 லட்சம் ரூபாய், 3ஆம் பரிசாக மற்றும் 4ஆம் பரிசாக முறையே தலா 75,000 ரூபாய் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த போட்டிகளில் தகுதி பெறும் அனைத்து ஆண்கள் அணிகளுக்கு 20,000 ரூபாய், மகளிர் அணிகளுக்கு 15,000 ரூபாய் நிச்சயமாக பரிசுகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓசூர் மற்றும் தேன்கனிக்கோட்டை வட்டத்தை சேர்ந்த முன்னாள் கபடி வீரர்கள், பொதுமக்கள் மற்றும் கபடி ஆர்வலர்களின் ஒத்துழைப்பு மற்றும் ஆதரவு காரணமாகவே எங்களால் இந்த 60 ஆண்டுகளை கடந்த ஒரு முடிந்தது என்பதையும் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓசூரிலிருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்.